ஒருத்தருக்கு பதிலாக ஒரு 6 பேருக்கிட்டேயோ 7 பேருக்கிட்டேயோ ஒரு மனப்பொருத்தம் சாதகம் பார்த்து முறைப்படி அருந்ததி மிரித்து அம்மி நகர்த்தி சிவாச்சாரியர்களை வச்சு வேத மந்திரம் பண்ணி உலகம் பூரா பத்திரிகை அடித்து கொடுத்து பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணங்கள் நடக்குது. அதில் பெரும்பாலும் செலிபிரிட்டியை கூட நம்ம எடுத்துக்கலாம். பெரிய பெரிய விஷயங்கள். ஆமாம். எவ்வளோ நாளைக்கு நீடிக்குது அவங்க தாம்பத்திய வாழ்க்கை? ரொம்பலாம் கிடையாது. ஒரு 2-3 வருஷம். அப்புறம் பிரிஞ்சிடறாங்க. பிரிஞ்சிடறாங்க. இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, இந்த பையன் யாருன்னு தெரியாது. அந்த பொண்ணு வேற இனத்தை சேர்ந்தவங்க, இந்த பையன் வேற இனத்தை சேர்ந்தவங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க. ஒன்றும் பெருசாவெல்லாம் சம்பாரித்து ஆடம்பரமான வாழ்க்கை மாட மாளிகையெல்லாம் இல்லை, சந்தோஷமாக இருக்காங்க. சரிங்களா? அதுவும் கருமாத்தம். இவ்வளோ விஷயம் பண்ணும் பொழுது இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்கலாம், சரியா இருக்குங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஒரு 10 சோசியர்கிட்ட பார்த்துருக்காங்க, அந்த 10 பேருமே பொருத்தம் இருக்குது, திருமணம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆமாம். பிரம்மாண்டமாகவும் நடக்குது, முறைப்படியாகவும் நடக்குது. ஆனால் எதனால் பிரியுதுன்னு அங்கே தான் விஷயம். இதுதான் கருமாங்கிறது. இவ்வளோ நாள் தான் இப்படி இருக்கணும், இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் ஆகிடுது. கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய ஆரம்பிச்சிடுறாங்க. எதுவுமே பார்க்காம கல்யாணம் பண்ணினவங்க சந்தோஷமாக வாழுறாங்க. அவங்க சாதகம் பார்க்கல, பொருத்தம் இருக்கான்னு பார்க்கல, எதுவும் தெரியல. உன்னை நம்பி நான் வந்துட்டேன், என்ன நம்பி நீ வந்துட்ட, நம்ம 2 பேரும் ஒழுங்காக இருந்துக்கணும், அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க.